Hi friends, welcome to Madhu Naveen Vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் 10 கிச்சன் டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரியாமையும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெங்காயம் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கண் எரியும். ஸோ அந்த மாதிரி கண் எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் கட் பண்ண போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி அதை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணெரிச்சல் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி வெங்காயம் உரிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் பெரிய வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமனை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாமல் நல்லா ஒரு ஏர்டைட் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் லெமனை போட்டுட்டு அந்த லெமனை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை க்ளோஸ் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால லெமன் ரொம்ப நாள் கெட்டு போகாமல், அதாவது 1 மாதம் வரைக்குமே அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லை, லெமன் காஞ்சு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அண்ட் ஜூஸியாகவும் இருக்கும். ஆனால் அப்பப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ அந்த லெமன் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மிளகாயெல்லாம் பல்காக காய வச்சு அரைக்க போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு 2-3 டேஸ் கண்டிப்பாக வெயிலில் காய வைக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு டைமும் நீங்கள் எடுத்து போட்டு காய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பெரிய பிளேட்டு இல்லை ஏதாவது ஒரு ட்ரேயில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வெஜிடபிள் பேக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதில் கூட நீங்கள் அந்த போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே வெயிலில் வச்சு காய வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால மிளகாய் வெளியில் எங்கேயுமே செதறாமல் அதுக்குள்ளேயே இருக்கும் அண்ட் ஈஸியாக காஞ்சு நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். உங்களுக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஒவ்வொரு டைமும் வெளியில் போட்டு உள்ளே எடுத்து வச்சு கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டையை வேக வைக்க போகிறோம் அப்படின்னா அதை சும்மா அப்படியே பாயில் பண்ணாமல் அது கூட ஒரு 2-3 லெமன் ஸ்லைஸ் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால முட்டை வெந்ததுக்கப்புறமா அதோட ஓடு ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அது மட்டும் இல்லை, நம்ம அந்த முட்டை வேக வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் முட்டை வேக வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வராமல் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த்து டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் முட்டையை பற்றின ஒரு டிப் தான். ஸோ முட்டையை நம்ம எப்போவுமே ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி அதோட பெரிய சைஸ் மேலே இருக்கிற மாதிரியும் சின்ன சைஸ் கீழே இருக்கிற மாதிரியும் தான் வைக்கணும். இது நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது இது இந்த மாதிரி வைக்கிறதுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா அந்த முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சக்கரு உடையாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் வைக்கும்போது தான் முட்டையோட அந்த மஞ்சக்கரு சென்டர் பொசிஷனில் இருக்கும். ஸோ அப்போ தான் அது உடையாமல் நல்லா செக்யூராக இருக்கும். அதனால் முட்டை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி தேய்க்கும் போது சப்பாத்தி கல்லுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு ஈரமான டவலை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சப்பாத்தி கல் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் போடுற டவல் கிச்சன் க்ளீனிங்காக யூஸ் பண்ணுற டவலாக கூட இருக்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஈரமான டவல் போடுறதுனால சப்பாத்தி கல் ஆடாமல் அசையாமல் இருக்கும். நமக்கு தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் தேய்க்கிற மாவு தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாவும் வெளியில் சிந்தாமல் டவல்லையே இருக்கும். அப்போ நம்மளோட கவுண்டர் டாப் பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 7th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா பொடியெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே ஒரு மாதிரி நூல் பிடிச்சி பழசாயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த பாட்டிலை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த பாட்டிலோட உள்பக்கம் ஃபுல்லாக நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட, அதாவது உங்களுக்கு எது இஷ்டமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஆயிலை உள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு மசாலா ஸ்டோர் பண்ணால் பவுடர் ஐட்டம்ஸ் எதுவுமே கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 8th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ நீங்கள் வந்து அடைக்கெல்லாம் வந்து மாவு அரைக்க போகிறீங்க அப்படின்னா அது கூட நம்ம வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் அடை தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ குழந்தைகளும் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டை வந்து கொடுத்த மாதிரி வந்து இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அடைக்கி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 9th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியில் வந்து சீக்கிரமாக வந்து வண்டு விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே வந்து அதில் நல்லா வந்து காஞ்ச புதினா இல்லைனா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை அதோட தண்டோடு சேர்த்து அந்த அரிசியில் போட்டு வச்சுருங்க. ஸோ இந்த புதினாவோட ஸ்மெல்க்கே வந்து வண்டு எதுவுமே வந்து வராது. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அரிசியில் வண்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அரிசி நல்லா வந்து க்ளீனாக இருக்கும்போது இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பூச்சி எதுவுமே வந்து விழுகாமல் அரிசி நல்லா வந்து சுத்தமாகவே வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 10th டிப் இது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த தோலை வந்து ஈஸியாக பிரிக்கணும் அப்படின்னா வேக வச்ச தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸ் வாட்டரை வந்து இதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து தோல் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா வந்து தோல் வந்து ஈஸியாக வந்து தோல் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன டிப்ஸில் இருந்து ஒரு சில டிப்ஸாச்சும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.